இந்த மகர ராசிக்காரங்க மட்டும் ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்து பாருங்க, சொல்லும்போது அப்படியே புல்லரிக்குது உடம்பு, அப்படியே கண்ணே கலங்குது. உண்மையிலேயே அந்த மகர ராசிக்காரங்க போய் ஐயப்பனை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க கர்மம் முடிஞ்சது சார், கர்ம டெலிட் சார். ஏன் அப்படி? மகர ராசிக்குள் சூரியன் நுழையும் போது மகர சங்கராந்தியாக தை மாதத்திலே வரக்கூடிய மகர ஜோதியை வழிபடுவது சபரிமலையில் தான். மகர ஜோதியை வழிபடுவது சபரிமலையில் தான். அப்ப யாரு மகரத்துல பிறந்தாலும் அத்தைன்னு யாரை நீங்க உறவு கூப்பிடுறீங்களோ அந்த உறவு உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. அத்தை அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டீங்கன்னு வைங்க, மாமியாவே அத்தைன்னு தான் கூப்பிடுவோம், அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தாலும் அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். இந்த உறவு உங்களுக்கு ஜீரோ தான் சார், பெனிஃபிட் கிடையாது சார். உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இல்லது நெருங்கிய நண்பர்கள் யாராவது ஒருத்தங்க தை மாசத்துல பிறந்தவங்க இருப்பாங்க சார். தை மாசத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. பொங்கல் மாதத்தில் பிறந்த ஒரு நபர் உங்களுக்கு ஃப்ரெண்டாவோ குடும்பத்துக்குள்ளேயோ யாராவது ஒருத்தராவது வந்துருவாங்க சார்.